ஆத்திசூடி ஆத்திசூடி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். தொட்டுருக்காங்க பாரு. என்னையெல்லாம் கட்சி ஆரம்பிச்சியுமே, ஏதோ நீ முதலமைச்சராகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காமே. இல்லை இல்லை, நான் முச்சந்தியில் இன்னும் கத்திட்டு சாகிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். போடாடே போடா, நாய் பேயெல்லாம் என் நாட்டாண்டுருச்சு, நான்றதுக்கு என்னடா என்னவா பிரச்சனை, என்னவா பிரச்சனை. மேலே ஒரு குறையும் இல்லை, நடந்து போன இவனை வயரால் தூட்டு போயிட்டான். அதுதான் இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுருச்சு. அதை பொறுத்துக்குருங்க. இனி வரும் காலங்களில் இப்படி இல்லாமல் எல்லா வயரையும் நான் பூமிக்குள்ளே பாய்ச்சி விட்டுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. பார்க்குறேன் இந்த ஒளி வாங்கி கொடுக்கும்போது இதில் என்ன போட்டிருக்காரு, எனக்கு என்ன போட்டிருக்காரு, எனக்கு மூணு இருக்குது. அதில் ஒருத்தர் ரெண்டுன்ட்டாரு, அப்புறமா திருப்பி என்னப்பா அப்புறம் எங்க தயவு செய்து ப்ளீஸ் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவள் அவ பாடுறான், உருவில் 2ஆனவன் பாடுறாவ. ஆனால் அந்த முருகனுக்கு நீ தமிழில் மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டேன். அது வேற, அது வேற. ஐயா சொன்ன மாதிரி அது வேற டாபிக், இந்த இடத்துல வேணாம். அது ஏன்னா அடுத்த தடவை அரங்கத்தில் நமக்கு இடம் தருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு. இப்போவே சீமா வருவாரா, சீமா படம் வைப்பியலா? சீமா படம் தானே வைக்கிறாங்க, பாமா வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை? படத்தை பார்த்து எப்படி பயந்தீங்கன்னா எங்கள் படையை பார்த்து எப்படி பார்க்குறாங்க. இசை கடைசியாக செத்து போயிட்டான்னு சொல்லுவான் டாக்டர், பிடிச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு. கடைசியாக ஒரு வைத்தியம் வச்சுருக்கான் தமிழில், என்ன தெரியுமில்ல? வீட்டில் கொட்டடிக்கிறது, பறை அடிக்கிறது. அவன் படுக்க வச்சு அடித்து பார்ப்பான்ட்டான், டக்குன்னு அடிச்சு பார்ப்பான். ஏன்னா பிறப்புலேருந்து இசை ஊறி இருக்கு, உடம்புல ஊறி இருக்குல்ல. பிறந்தவன்னு ஆத்தா தாலாட்டு பாடியிருக்கலா, ஆரோ ஆரியிலோரை பாடி எழுப்பி இது பண்ணியிருக்கான். கண்ணே நீன்னு தூங்கி போட்டிருக்கலாம். அந்த இதுலேருந்து ஏறி இருக்கு இசை. இந்த கடைசி மருத்துவம் அடித்து நாயனம் தவழ் பறை அடித்து, ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் உயிருந்த நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பார்க்குறான். இந்த நாயனம் தவழ் பறையெல்லாம் அடிக்கிறான்ல, அவன் தான் கடைசி லாஸ்ட் டாக்டர், கடைசி மருத்துவம் வந்தான். அதில் எந்திரிக்கலைன்னா முடிஞ்சிருச்சு, புதைச்சிரு. என்னை கேட்டாங்க தமிழன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பா சீமான்? நிறையா பேர் கூடியிருக்க இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாமல் எழுச்சியோடு ஆடுறானோ அவன் தான் தனியாகிடும், அவன் தான் எங்கால். நீ எடுத்துரு, தனியாக கூட்டிட்டு வந்துரு, அவன் தான் நம்ம. அதெல்லாம் விட்டு நாயனம் தவிழ் அந்த இசைக்கு இறைவன் வந்தான்னு கேட்டான்னு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக இப்போ நீ எங்கே நிற்கிற? சண்டை மேளத்தில் நிற்கிற. சண்டை மேளம் காடுகளில் யானை மாதிரி விலங்குகளை டங்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டான். ஒரே அடிதான். நம்மளால் நாதஸ்வரம் இந்த தவிழில் ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை உருக்கிற இசையை மாற்றி 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 கொடுத்தான். அதை ஒழிச்சுக்கிட்டு வெறும் மேலோட சட்டை இல்லாமல் வச்சுக்கிட்டு டக்குன்னு அடித்து, அரசு விழாக்கள் அடித்து, திருமண வீடுகளில் அடித்து, எல்லாத்துக்கும் அடித்து, சண்டை அடித்தால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்க. அதனால் இறைவன் போய் அந்த நம்பிராரோரான்ட்டையும் இந்த மாணிக்கவாசக பெருமகனான்ட்டையும் வேண்டுனதுனாலேயே பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன்ட்டு குமரகுருவர் பாடுற. பாட்டுக்கு மயங்கிடுவான்டா சிவன், சொக்கன் மயங்கிடுவான். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், திருவிளையாடல் பாட்டில் அந்த அந்த பானபத்திரர் போயிட்டு அவன் பாடுவான் பாருங்க, இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை பாட்டில், தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு இல்லைன்றான். அது எனக்கு ஏன் பிரச்சனை? தமிழை நீ தான், அதில் ஏதாவது பிழை வந்துருச்சுன்னா நீ தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னோடனே சிவன் வந்துடுவாருங்க. என்கிட்ட கேட்டாங்க என்னங்க இப்படி கதை, இந்த பாட்டை கேட்டு வரலைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் இறைவனே இல்லை. அந்த பாட்டை ஒரு தடவை கேளு. நம்மெல்லாம் கேள்வி வச்சுட்டு இருந்தோம். ஓரறிவு உயிரில் இருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் மயக்கக்கூடிய ஒன்று இசைதான். எப்படி உருவாகுது பாருங்க, ஆதியிலிருந்து இருக்குது. நீ நம்ம இடையில நீ நம்ம விட்டுட்டோம். உன்னுடைய தமிழனுடைய இசை இப்போ கர்நாடக சங்கீதம், கர்நாடகம் கீர்த்தனை, தெலுங்கு. எங்கடா தமிழன் யாருன்னு கேளுங்க, யாரு? பொய்யகல நாளும்
புகழ் புகழ் உரைக்க வியப்பாம் வையம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான். ரொம்ப புழுகுறாங்கடா. கல் தோன்றல மண் தோன்றல, அதுக்குள்ள இவன் தோன்றிட்டானா அவனு. டே பைத்துக்காரப்பையில கல் தோன்றிடுச்சு, மலை மண் தோன்றல. மண் மூன்றாவது நிலம், மூன்றாவது திணை. மலை தோன்றிருச்சு குறிஞ்சி, நிலம் தோன்றல, மண் தோன்றல, அது மூன்றாவது நிலம், மூன்றாவது திணை, மருத திணை. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிறான். அதுல பாருங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யாரு? அவ்வை. இவங்க பாடினாங்கல்ல அவ்வை. ஒருத்தன் வந்து ஆத்திசூடி தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ பாடு. ஆத்திசூடி ஆத்திசூடி. அதை கேட்டு நம்ம காதை பொத்து ஓடி எல்லாம் அப்படி போண்டுதான். அந்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாது, அடுத்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பாடு, இவ்வளோ பாட்டிருக்க. அதுக்கு தான் இப்போ இந்த இசையால் உன்னுடைய வரலாற்றை உன் தொன்மத்தை தள்ளிட முடியுது. ஆனால் வரலாற்று நீண்ட நேரம் பேசியிருந்தீங்கன்னா அந்த தமிழங்க வந்து சும்மா ஆகுன்னா பழம்பெருமையே வச்சிருப்பாங்க. பேசு. பழம்பெருமை பேசுவது என்பது படிப்பினை. பழம்பெருமை நாம் பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, இதை மீட்டுருவாக்கம் செய்கிறோம். அதுக்கு தான் சங்கத்தமிழ் இசைன்னு பாடுறோம். நீ சங்கத்தமிழா தான் அந்த காலம். நீங்கள் பாரு, ஏன் இந்த பாரு, சங்கத்தமிழ்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துக்கா நம்ம முன்னோர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சங்கத்தமிழ் இசையில தொடங்குறோம், ஒரு நாள் சங்கம் வச்சு எல்லாத்தையும் வளர்க்குறோம். அதில் நம்ம வயலு இவர் அப்பவே திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அங்கேயே குழல் யாழ்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்றான். இவன் நம்ம நான் தான் கண்டுபிடிச்சேன் இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை. இவர் புல்லு பூண்டு மரம் செடி கொடி இந்த ஓர் உயிருக்கு கூட இசை அறிவு இருக்குங்கிறான், உணர்ச்சி இருக்குது, கேட்குதுங்கிறான். பைத்துக்கு முன்னாடி நின்று நல்லா பாடினா நல்லா விளையுங்கிறான். நீ நம்ப மாட்ட சயின்ஸு, அறிவியல். இந்த வாரு இங்கே வரு, உயிர் இருக்கா, அதுக்கு உணர்ச்சி இருக்கா? தொட்டாச்சு நீங்கள் செடியை போய் இப்போ தொடு, சுருங்கிறது எப்படி? அதுக்கு உணர்ச்சி இருக்கு. நீ அதிரிய மாட்டேது. நத்தை ஒரு ஈரறி உயிர்னு அப்படி வந்து போகுது, நத்தை. அதை போய் தொடு, சுருக்கி கூட்டுக்குள்ளே மதங்கிறது, ஆபத்து வருதுன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்கு. உன்னால் நம்ப முடியல. ராமராஜன் பாட்டு பாடி இந்த காலத்தில் பால் கறக்குறான் ஐயோ அப்படின்னு சிரிக்கிற. அறிவியல். இப்படி சிரிச்சிருச்சு தான் உன் சிந்தனை மழுங்கி போனது. அறிவியல் அறிவியல் நல்லா கவனிச்சுக்க. நீ ஒரு பட்டாசை போடு, எத்தனை பறவை பயந்து வருது, புறா காக்கை கொக்கு எல்லாம் பாயந்து ஓடுது. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வெடியின் சத்தத்திற்கு பயந்து ஓடுகிற பறவைகள் மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது? அந்த சத்தத்துக்கு பயந்து ஓடும்போது நீ மாடை கட்டி போட்டுட்டு அதன் பக்கத்தில் ஒரு பெரிய வெடியை பட்டாசவையை ஆத்துக்கிட்டு ஓடிடும் வாழை முறுக்கிட்டு. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வேட்டு சத்தத்திற்கு, வெடி சத்தத்திற்கு அத்து வெறித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்கும் என்பதை நீ நம்பணும். அதுவே நம்ம முல்லைத்திணையில் நம்ம மூதாதை மாயோன் அப்படி புல்லாங்குழல் இசையிலேயே மாட்டை மயக்கி பாலை கறந்துட்டாருன்றான். நீ நம்பினா நம்பாட்டிப்போ. நீ எதையோ நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பி பாரு. எதையோ நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பிப்பாரு. அதனால இசைங்கிறது மிகப்பெரிய ஒன்று. இசையால் அடைய முடியாத இன்பம் கிடையாது. அதை தான் மொசாட் சொல்கிறான், ஒரு இசை மேதை. இசையால் அடைய முடியாத இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இசையால் துடைக்க முடியாத துன்பம் இல்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் துடைத்தெறிய கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இசைங்கிறான்.
நீ ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு போ, அண்ணன் சொல்லிட்டான்னு போயிட்டு இந்த ஒரு பாட்டு இருக்க படம் இருக்குது, ஐயா ஜெமினி கணேசன் சாவித்திரி அம்மாவும், சிங்கார வேலனே தேவான்னு ஒரு பாட்டு இருக்குது, கொஞ்சம் சலங்கை, படத்துக்கு பேரை கொஞ்சம் சலங்கை. அந்த பாட்டை மட்டும் பாரு, பெரிய நடனம், அங்கங்கே ஓடுறது கீடுறது, இந்த பின்புலம் மாற்றுதல், வெளிநாட்டில் போய் பாடுறது, செட்டுகள் அரங்கங்கள் ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் உட்காந்துட்டு நாதஸ்வரம் வாசிப்பான், ஒரு அம்மா பாடும், அவர் நாதஸ்வரத்தில் வாசிக்க இந்த அம்மா பாட, அதை கேட்டுட்டு அப்படியே செத்து போகலாம். அவ்வளோ உயிரை உருக்கிற இசை. உன்னுடைய நாயனன் தவளுக்கு என்னத்தையே பேசிட்டு கிடக்குறான், நம்மளை அதை ஏமாந்து இருக்குமோ வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான். அந்த கதை தான், அந்த கதையில் தான் போயிடுச்சு.